ஹாய், வெல்கம் டு அடடடா அசத்தல் சமையல். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா வெயிலுக்கே உரிய ஒரு சூப்பரான ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அடித்து கொளுத்துற வெயில்லையும் வந்து உங்களோட உடம்ப வந்து எப்பயும் ஏசியில் இருக்க மாதிரியே வந்து உள்ளே இருந்து சில்லுன்னு வச்சுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு சூப்பரான மசாலா மோர் ரெசிபி தான். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மசாலா மோர் செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாம். அதுக்கு வந்து நான் ஒரு கப்பு போல் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வந்து நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து ஒரு 5-6 இலை வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் சீவி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் மோர் செய்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு தண்ணி. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மசாலா மோரில் வந்து நம்ம சீரகம் சேர்க்குறோம். சீரகம் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சீரகம் வந்து நம்மளுக்கு இந்த ஜீரண சக்தியை வந்து அதிகரிக்கும். ஏன்னா இந்த வெயில் நேரத்தில் வந்து நம்ம நிறைய காரமாக சாப்பிட்டோம், இல்லை நிறைய மசாலா ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி வயிறு எரிஞ்சிட்டு வயிறு வலிச்சிட்டு அப்படி இருக்கும். ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இதில் சீரகம் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா பித்தத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து நம்ம இது மோரில் சேர்க்கும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சேர்க்குறது வந்து கருவேப்பிலை பார்த்திங்கன்னா இதில் அயன் நிறைய இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் முடி வந்து நல்லா வளரும். ஸோ அதுக்கு வந்து நம்ம கருவேப்பிலை சேர்க்குறோம். அப்புறம் இஞ்சி பார்த்திங்கன்னா இது வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது, அதனால் நம்ம வந்து இதில் இஞ்சி சேர்க்குறோம். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம எவ்வளோ தண்ணி சேர்க்கணுமோ அவ்வளோ சேர்க்கணும். மோர் வந்து நல்ல தண்ணியாக தான் இருக்கணும், திக்காக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான், ஏன்னா நம்ம இஞ்சி சேர்க்குறோம். இஞ்சிலேயும் வந்து நம்மளுக்கு காரம் இருக்கும், அதனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா நீங்கள் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா மோர் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த மசாலா மோர் செய்கிறதுக்கு வந்து நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பொருட்களெல்லாம் நம்ம வந்து சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் சீரகம் சேர்க்குறேன். சீரகம் வந்து நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கும் நம்மளுக்கு நல்லது தான். ஸோ இது வந்து நீங்கள் குவான்டிட்டிலாம் வந்து ஒன்றும் பெருசாக பார்க்க தேவையில்லை. ஸோ நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி வந்து ஏற்கனவே கழுவி வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம இதில் சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலையும் வந்து ஒரு 5-6 இலை அதையும் வந்து இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இப்போது நிறைய பேருக்கு வந்து இது ஒரு கன்சர்னாக இருக்கும், அதாவது மோர் குடித்தா வந்து எனக்கு சளி பிடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ வெயில் காலத்தில் வந்து நம்ம மோர் குடிக்கிறது ரொம்ப நல்லது, கண்டிப்பாக சளி பிடிக்காது. அப்படி நினைக்கிறவங்க வந்து வெயில் அடிக்குது பார்த்திங்களா, உச்சி வெயில், அந்த மாதிரி மதிய நேரத்தில் வந்து நீங்கள் மோர் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அப்புறம் நம்ம இஞ்சி சேர்க்குறதுனாலையும் வந்து அது சளி பிடிக்காமல் அது தடுக்கும். இப்போ வந்து இதில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை அரைச்சிடலாம். இப்போ நான் வந்து இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பச்சை மிளகாவையும் வந்து கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப கொஞ்சமாக தான் நான் சேர்க்க போகிறேன். ஸோ கொஞ்சோண்டு ஒரு சின்ன துண்டு வந்து சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ வந்து இதை வடிகட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து வடிகட்டாமல் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மோர் குடிக்கும்போது இந்த மாதிரி இந்த இதெல்லாம் வரும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வடிகட்டிக்கலாம். இப்போ வந்து இதே ஜாரில் நம்ம வந்து இந்த தயிரையும் சேர்த்து நம்ம இப்போ அடிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரை சேர்த்துடலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம தயிர், அப்புறம் நம்ம அரைச்சி வச்சு அந்த மசாலா சாறு, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, தண்ணி எல்லாமே வந்து இதில் சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம அடிச்சிடலாம். இப்போ நீங்கள் வந்து மோர் கடையிற மத்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மோர் கடைஞ்சிக்கலாம், இல்லைன்னா வந்து நம்ம மிக்சிலே பண்ணிடலாம். இப்போ நான் இதை வந்து 2 ஓட்டு ஓட்டிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து இதை மிக்சியில் ஓட்டிட்டு வந்தாச்சு. நம்மளோட மசாலா மோர் வந்து தயாராகிடுச்சு. இப்போ இதை வந்து இதில் சேர்த்துடலாம். நம்ம இதை நீங்கள் வந்து அப்படியே குடிக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு உங்களுக்கு இன்னும் ரொம்ப சில்லுன்னு வேணுனாலும் நீங்கள் அந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சிக்கலாம்.
ஸோ நம்மளோட மசாலா மோர் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம குடிக்கும்போது வந்து இப்போ வெயிலுக்கு நீங்கள் வெளியே போயிட்டு வந்து குடிச்சிங்கன்னா ஏசியில் இருக்க மாதிரி உங்கள் உடம்பு வந்து நல்லா குளு குளுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.